மூட்டு வலினாவே கால் மூட்டு நீ ஜாயிண்ட் மட்டும்தான் சார் சொல்றோம். மற்ற ஜாயிண்ட்ல மூட்டு வலி வருமா, தேய்மானம் வருமா? வரும், தாராளமாக வரும். எல்லா மூட்டுலையும் தேய்மானம் ஓரளவுக்கு இருக்கும். இதுக்கு அடுத்தது தேய்மானத்தினால நம்மளுக்கு அதிக பிரச்சனை பண்ணக்கூடிய மூட்டு இடுப்பு பந்துக்கின மூட்டு. அது இந்த அளவுக்கு கால் நீ ஜாயிண்ட் அளவுக்கு காமன் இல்லை. பட் அதுவும் ரேரா வரும். இதுக்கு நாங்கள் 10 பேரை பார்க்குறோம்னா அதில் 2 பேரை பார்க்குற அளவுக்கு வரும். சில பேர்த்துக்கு அடிபட்டு இருந்திருக்கலாம், இல்லை சில பேர்த்துக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி காரணங்களால வரும். சில டைம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையினால அந்த மாதிரி வரலாம். அதுக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன், பிசியோலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுலாம் கேட்கல, வலி அதிகமாக இருக்குது, உட்கார முடியல, நடக்க முடியல, நொன்றோம், சாஞ்சி நடக்கிறோம், வலிக்குது, நைட் தூங்கிட்டு எந்திரிச்சு ஒன்றுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பயங்கரமாக வலிக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன் தான் சிறந்த முறை. ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். அதனால் அது பர்டிகுலராக கொஞ்சம் யங்ஸ்டருக்கு 30 வயசு 40 வயசு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னு ரத்தம் உறைஞ்சி வரும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் தள்ளி போகிறது ரொம்ப பல பிரச்சனைகள் கொடுக்கும். அவங்களுக்கெல்லாம் இடுப்பு பந்துக்கின மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேய்மானம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப பர்ஃபெக்ட் ரிசல்ட்டு. நல்லா ஆல்மோஸ்ட் அன்றாட வேலைகள் எல்லாமே செய்யலாம்.